நான் ஓட்டு போட்டது என் குழந்தை சொன்னதால தான் நான் ஓட்டு போட்டேன்னு சொல்றீங்க. அப்போ நீங்க யோசிச்சு எந்த கட்சிக்கு போட்டா நல்லா இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும், நம்ம குழந்தைங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ட்டு யோசிக்காம உங்க குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு போய் ஓட்டு போடுறீங்கன்னா இஸ் த சேம் ஹாஸ் யூ ஆர் பிரேக்கிங் அ ப்ரோட்டோகால். ப்ரோட்டோகால் என்ன சொல்லுது? லா என்ன சொல்றாங்க? 18 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. விச் எங்க வீட்டுல 2 ஓட்டு, நான் எனக்கு 12 இயர்ஸ் ஆகுது, இன்னும் 6 இயர்ஸ் இருக்கு ஓட்டு போடுறதுக்கு. அண்ட் ஐ ஸ்டில் நோ த பேசிக் ப்ரோட்டோகால்ஸ். அண்ட் இப்போ எனக்கு தெரியும் 18 வயசுக்கு நான் ஓட்டு போடணும்னா எப்படி நான் லீடரை சூஸ் பண்ணுவேன், எனக்கு ஒரு பேசிக்கான விஷயங்க தெரிஞ்சிருக்கு. ரைட்? ஸோ உங்க குழந்தைங்க சொன்னாங்க, நீங்க போயிட்டு விவிஎம் மிஷின்ல இருக்கிற பட்டனை நீங்க பிரஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இஸ் த சேம் ஆஸ் 18 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க போயிட்டு ஓட்டு போடுறது ஒண்ணுதான், குழந்தைங்க உங்ககிட்ட சொல்லிட்டு நீங்க போய் ஓட்டு போடுறது ஒண்ணுதான். அப்போ யூ ஆர் பிரேக்கிங் அ லா த்ரூ நாட் டுவர்ட்ஸ் ஜஸ்ட் ரைட். சுத்தி வந்து நீங்க என்ன பண்றீங்க? உங்களுடைய லா புரோட்டோகாலை நீங்க பிரேக் பண்றீங்க. குழந்தைங்களை சரியா வளங்க. லானா இது, திஸ் இஸ் அ லா யூ மஸ்ட் ஃபாலோ டில் யூ 18 இயர்ஸ். இப்போ எனக்கு இந்த வயசுல என்ன தெரியணும் எனக்கு தெரியும், 18 வயசுக்கு அப்புறமா எனக்கு என்ன தெரியணும் எனக்கு தெரியும். ஸோ லைக் தட் உங்க குழந்தைங்களுக்கும் நீங்க அந்த மாதிரி சொல்லி புரிய வைங்க. இப்பயே எல்லாரும் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைங்களே பேரண்ட்ஸை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. நிறைய இடத்துல பார்த்துட்டேன், நிறைய வீடியோஸ்ல கூட பார்த்துட்டேன், குழந்தைங்க மிரட்டுறாங்க பேரண்ட்ஸ். நீங்க அவ்வளோ எதுக்கு லூப் கொடுக்குறீங்க குழந்தைங்களுக்கு? இப்ப நான் போய் என் பேரண்ட்ஸை மிரட்டினா they will start asking me, உனக்கு புரோட்டோகால் இருக்குல்ல, 18 வயசுக்கு அப்புறமா தான் நீ ஓட்டு போடணும், உனக்கு புரோட்டோகால் இருக்கு, நீ எதுக்கு என்கிட்ட வந்து யார்கிட்ட ஓட்டு போடணும்? they will ask me. So I know that I am not eligible to tell to whom I to vote under the 18 years. So நீங்க குழந்தைங்களை கண்ட்ரோல் எடுக்கல, குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. இது ஒரு பேரண்ட்ஸ் அவேருக்கு தான் நான் சொல்றேன். குழந்தைங்க மிரட்டி நீங்க போய் ஓட்டு போடுறீங்க, உங்களை எமோஷனலா பிரேக் பண்ணி நீங்க போயிட்டு ஓட்டு போடுற அளவுக்கு உங்க குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. அவ்வளவு நீங்க விட்டுருக்கீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். இதே மாதிரி நான் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன். நீங்க உங்க குழந்தைங்களை நீங்க சரியா வளர்த்தா ஸ்மூத்தா போகும். இப்ப உங்க குழந்தைங்க அவங்களால ஸ்ட்ரைட்டா ஓட்டு போட முடியாதுன்னு சொல்லிதான் உங்களை கன்வின்ஸ் பண்றாங்க. நான் நிறைய சின்ன குழந்தைங்களெல்லாம் பார்த்திருக்கேன், இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க ப்ளீஸ். யூ மஸ்ட் மேக் யோர் சில்ட்ரன் grow in a good way. ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். இப்போ நீங்க ஓட்டு போட்ட கட்சிக்கு லெட்ஸ் சே நீங்க உங்க குழந்தைங்க பேச்சை கேட்டு ஓட்டு போட்டது உங்க குழந்தைங்களுக்கு நீங்க வச்சிருக்க வேட்டு. இது நான் அழுத்தி சொல்றேன், உங்க குழந்தைங்க பேச்சை கேட்டுட்டு நீங்க ஓட்டு போட்டது அந்த குழந்தைங்களுக்கு நீங்க வச்சது வேட்டு. இதுக்கு மேல உங்களுக்கு நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட். எப்படி குழந்தைங்க உங்களை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க, அவ்வளோ நீங்க வலி கொடுத்துருக்கீங்கன்னு. ஸோ இது மேலாச்சு குழந்தைங்களை நீங்க கண்ட்ரோல் எடுத்து கரெக்டான வேலை